بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم ورحمة الله وبركاته. وقال الله تعالى في القرآن الكريم ومن يطع الرسول فقد أطاع الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எங்கள் நாயகர் நபிகள் நாயகம் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்றும் இந்த சமூகம் எவ்வளவு மதித்துக் கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு தலைப்பு, ஒரு விஷயம் இது. ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை பேசுவதற்கு எத்தனை மேடைகளும் பத்தாது, சொல்லி மாளாது. ஆனாலும் ஒரு சில மிக முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்கிறேன். மற்றவர்கள் நபிகள் பெருமானாரை பாராட்டுவது என்பதை விட திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எப்படி பாராட்டுகிறான், அந்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரை எந்த அந்தஸ்தில் எந்த உயர்வில் வைத்திருக்கிறான் என்பதை நமக்கு தாராளமாக போதுமானது. நான் ஒரு வசனத்தை ஓதினேன், அந்த வசனத்தினுடைய பொருளை, அர்த்தத்தை பாருங்கள். வமை யுதஇ ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார் என்பது இந்த வசனத்தினுடைய பொருள். இந்த நபி சொல்லை ஒருவன் கேட்டால் அல்லாஹ்வின் சொல்லை கேட்டு விட்டான். இந்த நபிக்கு ஒருவன் கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டான். இது போன்ற உத்தரவாதத்தை, கேரண்டியை வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபிகள் பெருமானார் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருந்த அபூபக்கர் சித்திக்காக இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு பிறகு நபி கிடையாது, எனக்கு பிறகு ஒரு நபி வருவதற்கு தகுதி இருக்கிறது என்றால் அது உமர் தான் என்று நபிகள் பெருமானார் சொன்னார். வலாக்கின் ரசூலுல்லாஹி ஹாத்தமன் நபியீன், இவர் அல்லாஹ்வுடைய தூதர். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். ஹாத்தமன் நபியின், இறுதி நபி, கடைசி நபி. அதற்கு பிறகு நபி என்பது கிடையாது. அவருக்கு பிறகு சட்டம் என்பது புதிதாக வராது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கத்தை இந்த இறுதி நபியோடு நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஆனாலும் நபிகள் பெருமானார் உமரை பாராட்டும் பொழுது
எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் லகான உமர், அது உமராக இருக்கலாம். நபி கிடையாது, தகுதி இருக்கிறதா? இன்னல்லாஹ் லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று நபிகள் பெருமானார் சொன்னார். இலக்கிய சொற்கள் இது. உமருடைய நாவில் பேசுகிறான் என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் நாவில தான் குர்ஆன் வருது. எல்லா வசனங்களும் நபிகள் பெருமானார் வாயிலிருந்து நாவிலிருந்து வருகிறது. நபிகள் பெருமானார் பாராட்டுகிறார், இன்னல்லாஹ் லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். அதாவது சில சட்டங்களை உமர் அவர்கள் சொன்னார்கள் என்றால், யார் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி, உதாரணமாக இந்த ட்ரெஸ் பர்தா முறை, பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று எந்த வசனங்களும் இல்லையா? இஸ்லாத்தில் ஏதாவது சட்டம் இருக்கிறதா என்று உமர் அவர்கள் கேட்கிறார். அப்பொழுது இறங்கிய வசனம் தான் இந்த பெண்கள் ஆடை சம்பந்தப்பட்ட வசனங்கள். இது போல சில விஷயங்களை உமர் தற்செயலாக கேட்க உடனே திருமதி குர்ஆன் வசனம் இறங்கும். இதைத்தான் நபிகள் பெருமானார் இன்னல்லாஹ் லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். நாங்க அந்த உமருக்கு கூட கேரண்டி கிடையாது. உமருக்கு கட்டுப்பட்டால் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக சொல்ல முடியாது. இந்த நபிக்கு, இந்த ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள். இது சாதாரண விஷயமா நான் கேட்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு, எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஹுதைபியா உடன்படிக்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபல்யமான ஒரு போர், ஹுதைபியா போர். அந்த உடன்படிக்கையில் நடந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு சம்பவம் போதுமானது. முஹம்மது என்றால் யார், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன விஷயங்கள், சின்ன ஒரு மேட்டர். ஹுதைபியா உடன்படிக்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. சஹாபாக்களில் பலருக்கு எழுத தெரியும், எழுதியதை பார்த்து படிக்க தெரியும். நபிகள் பெருமானுடைய மருமகன் அலிக்கும் எழுத தெரியும். அந்த உடன்படிக்கைனா என்ன? இரண்டு சாரார் உட்கார்ந்து தங்களுக்குள் ஒரு பேச்சு முடிவுக்கு வருவது, இப்படிதான் நடந்துக்கணும். அதான் உடன்படிக்கை. பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு முடிவுக்கு வருவது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா மக்களும் ஒரு சாரார். அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற மக்கா காபிர்கள் ஒரு குரூப். இரண்டு குரூப்புக்கு இடையிலே ஒரு ஒப்பந்த எழுத்து நடைபெற போகுது. உடன்படிக்கை எழுதி அப்ப உட்கார்ந்து எழுத போறாங்க. எழுதுவது யார்? அலி. அலி அவர்கள் எழுத ஆரம்பிக்கிறார்கள் அந்த உடன்படிக்கையை. எப்படி எழுத ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா முஸ்லீமும் ஆரம்பிக்கிறது தானே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதின மாத்திரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய எதிர்தரப்பினர் காபிர்கள், முகமது என்ன அலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாரு? பிஸ்மில்லான்னு எழுத சொல்லு, அர் ரஹ்மானிர் ரஹீம்லாம் எழுதக்கூடாது. ஏன் அப்படி சொல்றான்? அல்லாஹ் என்று அவர்கள் அழைத்து வந்தார்கள். ரப்புல் ஆலமீனை படைத்தவன் அல்லாஹ். வலையின் சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மான், வானங்களில் இருந்து பூமிக்கு மழையை தருபவன் யார் என்று கேட்டுப்பார் நபியே. அல்லாஹ் என்று சொன்னார்கள். மலக்கூத்த சமாவாத்தி வல்லல், வானங்களையும் பூமியும் தன் கண்ட்ரோலில் வசப்படுத்தி வைத்திருப்பவன் யார் என்று கேட்டுப்பார். அல்லாஹ் என்று சொல்வார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ்வின் வல்லமை, ஆற்றலை தெளிவாக, அழுத்தமாக, ஆழமாக தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வார்கள் அவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்விற்கு பல பெயர்களை சொன்னார்கள். ரஹ்மான், ரஹீம், கஃபார், சத்தார், இப்படி நிறைய பேர் இருக்கா இல்லையா? இதெல்லாம் நபிகள் பெருமானார் வந்த பிறகு அல்லாஹ்வின் அனுமதியோடு நபிகள் பெருமானார் சொன்ன பெயர்கள். குர்ஆனிலே சூரத்து ரஹ்மான்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கத்து காபிர் என்ன சொல்றான்? அல்லாஹ்வை நாங்கள் மறுக்கவில்லை, அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ரஹ்மான் ரஹீம் நீ புதுசா சொல்றேன்னா பிஸ்மில்லா எழுது. நீங்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டீர்கள்,
நாங்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம். இரண்டு பேர்களும் எதை ஏற்றுக்கொண்டோமோ அதைத்தான் எழுத வேண்டும். ரஹ்மான் ரஹீமை நீங்கள் சொல்கிறீர்கள், நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா இந்த வாதத்தில் நியாயம் இருப்பதை உணர்ந்தார்கள் நபிகள் நாயகம். கரெக்ட் அப்படின்னாங்க. ரெண்டு ஒரு ஒப்பந்தம் வருதுன்னு சொன்னா இருதரப்பும் ஏற்றுக்கொண்டதுதான் எழுத்தில் வர வேண்டும் அப்படின்னு அவன் சொல்றான். நபிகள் வருவன் நான் இறை தூதர் ஏன் சொல்ல கேட்க மாட்டேன், இப்படிலாம் பேசுற. அவன் சொல்றது கரெக்ட். ரஹ்மான் ரஹீம் அழிச்சு பிஸ்மில்லான்னு எழுது. சரியா? இதுதான் முதல் பிரச்சனை. அந்த ஒப்பந்தத்தில் அடுத்தபடியாக வரக்கூடிய வாசகம் மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ் அப்படின்னு அலி எழுதுறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லவே இல்லை, முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். முஹம்மதை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒத்துக்கொள்ளாவிட்டால் முஸ்லிம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கே தூதராக வந்தவர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. உமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. முழு மனித சமுதாயத்திற்கும் இவரை நாம் நற்செய்தி சொல்லக்கூடிய எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராக நாம் அனுப்பியிருக்கிறோம். அனைத்து மனிதர்களுக்கும் நபிகள் பெருமானார் தூதர். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் தூதர். ஒரு இந்து சகோதரன், கிறிஸ்தவ சகோதரன் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் தான். உரிமை இருக்கிறது. முஹம்மது எனக்கும் தூதர் என்று அவர் சொல்லலாம், முஹம்மது எங்களுக்கும் தூதர் என்று அவர் சொல்லலாம். அனைத்து மனிதர்களுக்கும் தூதராக வந்தார்கள் நபிகள் நாயகம். ஆனால் இறை தூதர் என்று ஒத்துக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுக்கெல்லாம் தூதர் வரலையே, முஸ்லிம்களுக்கு இறை தூதராக வந்தாரே இல்லை, மனித சமூகத்திற்கு இறை தூதராக வந்தார். அதை இறை தூதர் என்று ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்ட நாம் முஸ்லிம். அதனால முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறோம். அதுபோல அந்த ஒப்பந்தத்தில் அலி அவர்கள் எழுதுகிறார் மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ். இது இறை தூதரிடமிருந்து எழுதக்கூடிய ஒரு ஒப்பந்த கடிதம்ங்கிற மாதிரி போது வார்த்தை. மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ். உஷாராயிட்டான். இது என்ன முஹம்மது, என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர்னு அர்த்தம். அவன் சொல்றான் லவ் அலிம்னா அன்னக ரசூலுல்லாஹ் லத்தபாராக. முஹம்மதே, நீர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் விளங்கி இருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். நீர் தூதரா இல்லையா அப்படிங்கறத பிரச்சனை. அவன் லாஜிக் பாயிண்ட் புரியுதா? லவ் அலிம்னா அன்னக ரசூலுல்லாஹ் லத்தபாராக. முஹம்மது ரசூலுல்லாஹ் லெட்டர்ல வருது. அலி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டனால எழுதுறாரு. ஏத்துக்கலாதவன் சொல்றான் லவ் அலிம்னா அன்னக ரசூலுல்லாஹ் லத்தபானாக. முஹம்மதே, நீர்தான் இறை தூதர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். நீர் இறை தூதரா இல்லையாங்கிறத பிரச்சனை. இறை தூதரை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதல்ல பிரச்சனை. முக்கியமான விஷயம் உங்களுக்கு, இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும். நீர் இறை தூதர் இல்லை, அதான் பேசு. இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும், அதில் மாற்று கருத்தில் அவனுக்கு. ஏன்? நீர்தான் இறை தூதர் என்பதை நாங்கள் நம்பி இருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும், ஆனால் நீர் இறை தூதர் இல்லை அப்படின்னா இதிலிருந்து என்ன விளங்குது? இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்று மக்கத்து காபிர்கள் விளங்கியிருந்தார்கள். இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்று மக்கத்து காபிர்கள் விளங்கியிருந்தார்கள். ஆனால் நபிகள் பெருமானாரை இறை தூதர் என்று ஒத்துக்கொள்ளவில்லை. நம்ம ஆளு என்ன செய்யறான்? சுன்னத்து ஜமாத்து மذஹப் குரூப் முஹம்மது இறை தூதர் தான், நாங்க அவரை பின்பற்ற மாட்டோம். என்ன கொடுமடா இது! யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மடத்தனமான ஒரு போக்கு தெரியுமா இது? அடே, மக்கத்து காவிர்கள் இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்ற கான்செப்ட் அடிப்படை. இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்பது கரெக்ட். முஹம்மதே, நீர் இறை தூதர் இல்லை. இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது இறை தூதர் தான், அவரை பின்பற்ற முடியாது, இமாம்களை பின்பற்றுவாங்களாம். எவ்வளவு மடத்தனமான ஒரு போக்கு இது! யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துர்பாக்கியம் அது! இறை தூதர் என்று நம்புவதுதான் மிகப்பெரிய கஷ்டம். அதை நம்பிட்டான்.
இறை தூதர்ல அல்லாட்ட இருந்து வந்த தூதர் அப்படின்னு நம்பிட்டான். அந்த நபியை பின்பற்றுவதற்கு என்ன யோசனை? அதான் அல்லாஹ் சொல்றான், ஒமை யுதீர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான். வேறு எவருக்கும் இதை சொல்ல யோக்கியதை கிடையாது. அபூபக்கர் சித்திக்கே அப்படி சொல்ல முடியாத. அபூபக்கர் சித்திக்கே கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டான் சொல்ல முடியுமா? உமருக்கு கட்டுப்பட்டால் சஹாபாக்களுக்கு கட்டு இல்லையே குர்ஆன்ல. இந்த தூதருக்கு எவன் கட்டுப்படுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான். சஹாபாக்களை சொல்ல முடியாது என்கிற போது எந்த இமாம்கள் வண்டி கிடக்கிறான் கேட்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்புறம் என்ன இமாம்கள்? உடனே இமாம்களை இவர்கள் மதிக்கவில்லை, இமாம்களை பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னால் மதிக்கவில்லை நான் கேட்கிறேன். ஏன்ட்ட ஒருத்தர் கேட்கிறான், நீ இமாமை மதிப்பியா மதிக்க மாட்டியா? மதிக்கவும் மாட்டேன், அவமதிக்கவும் மாட்டேன். இப்ப என்ன? ஷாஃபி இமாமை மதிக்கிறாயா? இல்லை, அவமதிக்கவும் இல்லை. மதிக்கிறது அவமதிக்கிறது எப்போ வரும்? ஒன்று அல்லாஹ் சொல்ல வேண்டும் இவரை மதியணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வேண்டும், அல்லது உயிரோடு நம்மோட இருக்க வேண்டும். உயிரோடு இருக்கிறாள் தான் பிரச்சனை. இறந்து விட்ட சஹாபாக்களை மதிக்க வேண்டும் என்பது நபிகள் பெருமானார் சொன்னது. நபிகள் பெருமானாரை மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இமாம்களை மதிக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை, அவமதிக்கவும் கூடாது. தாய் தகப்பனை மதிக்கணும், அது செய்ய மாட்டேங்கிறான். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து யார் நம்மளுக்கு வேணும்? பெற்றோர். அனுஷ்குர்லி வலிவாலி தைக்க குர்ஆன்ல இருக்கு. எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். எது இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. எனக்கு கட்டுப்படுங்கள், என் தூதருக்கு கட்டுப்படுங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி கூட நபிகள் பெருமானாருக்கு சொல்லப்படவில்லை. நன்றி படைத்தவனுக்கும் பெற்றவர்களுக்கும், கட்டுப்படுதல் படைத்தவனுக்கும் படைத்தவனின் தூதருக்கும். பெற்றோரை தான் மதிக்கணும். இமாம்களை, ஷேகுமார்களை, முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி போன்றவர்களை மதிக்கவும் வேண்டாம், அவமதிக்க வேண்டாம். அவர்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி மறுமையில் இல்லை. அல்லாஹ் சொல்லை கேட்டாயா? இப்படி ஒரு கேள்வி மறுமையில் வரும். அவன் தூதர் சொல்லை கேட்டாயா? அப்படி ஒரு கேள்வி வரும். இமாம்கள் சொல்லை கேட்டாயா? வருமா? யோசிச்சு பாருங்க. சிம்பிள் லாஜிக். ஷேகுமார்களுக்கு கட்டுப்பட்டாயா? வருமா? வராது. அவுலியாக்கள் சொல்லை கேட்டாயா? வருமா? வராது. அல்லாஹ் சொல்லை கேட்டாயா? அவன் தூதர் சொல்லை கேட்டாயா? பெற்றோருக்கு நன்றி செலுத்தினாயா? அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லை கேட்பது அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்டது போல என்று சொல்வதிலிருந்து விளங்குகிறது. வேறு யாருக்கும் இந்த கேரண்டி கிடையாது. இவன் யாரை எழுதி வச்சிருக்கான் நான் கேட்கிறேன். இமாம்கள் என்று சிலர் பெயர்களை வைத்திருக்கிறார்கள். ஷாஃபி இமாம், ஹனபி இமாம், இது இந்த ஏரியாவில். இது என்னது இது நான் கேட்கிறேன். இமாம்களை பின்பற்றலாமா? இது ஒரு கேள்வியா? நபிகள் பெருமானாரை தவிர யாரை பின்பற்றினாலும் வழிகேடுதான். வழிகேட்டில் ரெண்டு இருக்கு. வழிகேட்டில் ரெண்டு. சரியான வழி எது என்று தெரியாமல் இருந்தாலும் வழிகேடு. தவறான வழியில் நடப்பதும் ஒரு வழிகேடு. எப்படி? வஜதக லாலன் ஃபஹதா குர்ஆன்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஜதக லாலன், உம்மை வழி தவறியவராக அல்லாஹ் கண்டான். யார சொல்றான்? லாலன் வலல்லாலின் இருக்குல்ல சூரத்துல் ஃபாத்திஹால. லாலினா வழிகட்டவர்கள். வலல்லாலின் வழிகட்டவர்களின் பாதையை எங்களுக்கு காட்டிவிடாதே என்று வருது சூரத்துல் ஃபாத்திஹா. அது லாலினா பன்மை சொல், லாலன் என்பது ஒருமை சொல். வஜதக லாலன், உம்மை வழி தவறியாராக கண்டான். யார? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அப்ப வழி தவறினான என்ன? சரியான வழி எது என்று தெரியாமல் இருந்தால் அது ஒரு வழி தவறுதல். நானா சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மா தத்ரீபல் கிதாபு வல் ஈமான். வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று நபியே உமக்கு தெரியாது சொல்றான். பாருங்க, நபித்துவம் வருவதற்கு முன்னால் எது வேதம் என்று யாருக்கு தெரியாது? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. ஈமான் என்றால் என்ன உங்களுக்கு எனக்கும் தெரியும். இப்போ
ரசூல்லா நபி ஆவதற்கு முன்னால் வேதம் என்றால் என்ன என்று தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது, வழி தவறி நின்றார். பிறகு அல்லாஹ் வழிகாட்டினான். ரசூலுல்லாவுக்கு அதுக்கு பிறகுதான் வழி கிடைக்குது. அந்த ரசூலுல்லா சொல்றான், அல்லாஹ் லபித்து ஃபீக்கும் உம்ரன் ஃபலா தாகிலூன், அந்த மக்களிடத்தில் சொல் நபியே, உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ், நான் உங்களோடு தான் வாழ்ந்திருக்கிறேன், என்ன குறை கண்டீர்கள்? உங்களோடு பல காலம் வாழ்ந்திருக்கிறேன். அஃபலா தாகிலூன், புரிந்து கொள்ள மாட்டீர்களா, விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? என்ன கேட்காங்க? உங்களோட வாழும்போது நான் ஒரு பொய் சொல்லியிருப்பேனா, ஃப்ராட் பண்ணியிருப்பேனா, அயக்கத்திரம் பண்ணியிருப்பேனா, குடிச்சிருப்பேனா, கள்ளத்தனம்? ரசூலுல்லாஹ் பண்பில் எந்த குறையும் கிடையாது. நபியாவதற்கு முன்னால் நேர்மையில் குறைவில்லை, ஒழுக்கத்தில் குறைவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நபிகள் பெருமானார் நபி ஆவதற்கு முன்னாலேயே. அதான் அல்லாஹ் சொல்ல இதற்கு முன்னால் உங்களோடு தான் வாழ்ந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, நான் என்ன அயோக்கியத்தனம் பண்ணேன், நான் என்ன மோசம் பண்ணேன், நான் என்ன பொய் சொன்னேன், நான் என்ன ஃப்ராட் பண்ணேன்? எவனாவது இப்படி சொல்ல முடியுமாங்க? நான் கேட்கிறேன். உங்களோட இன்னைக்கு நான் திருந்திருக்கலாம். இன்னைக்கு ஏன் ஊர்ல போனீங்களா, அவரை பத்தி தெரியாதாமா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நான் சேட்டை பண்ணது. யார் எடுத்தாலும் அப்படித்தான், எவரை எடுத்தாலும் இன்றைக்கு திருந்து விட்ட பிறகும் நான் இப்பொழுது திருந்து விட்டேன் என்று சொல்லலாம். நீ ஒரு காலத்தில் அப்படிங்கிறான, நபிகள் பெருமானார் அப்படி சொல்ல முடியல. உங்களுடன் வாழ்ந்திருக்கிறேன், என்ன குறை கண்டீர்கள்? எவனாவது தப்பா சொன்னானா ரசூலுல்லாஹ்? ஒழுக்கத்தில், பண்பில், கண்ணியத்தில் குறை சொல்ல முடியவில்லை. அபூஜஹல்கிட்ட போய் முகம்மது ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சுட்டான்னா நம்ப மாட்டான், அதெல்லாம் இருக்காதுன்றான், அப்படிலாம் செய்ய மாட்டான். அவனுக்கே அப்படி இருக்க முடியாது அப்படின்றான். 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானாரை கூர்ந்து கவனித்து பல துணுக்கு செய்திகள், பஞ்ச் வார்த்தைகள், பஞ்சிங்கால வார்த்தைகள் உண்டு ஹதீஸ்ல. அதில் ஒரு வார்த்தை, மா மஸ்ஸத் எது ரசூலுல்லாஹ் இதம்ராத்தின் கத்து, அந்நிய பெண்ணுடைய விரல் நுனியில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய விரல் நுனி தச்சேதா கூட பட்டதில்லையா. 23 வருஷம் கவனிச்சிருக்கான். நம்மளை யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நம்ம மக்களே கேட்பாங்க, இன்னைக்கு என் குழந்தையா வீட்டுக்கு போனேன், என் மதுரை வீட்டுக்கு போனேன், டீ தந்தா, டீ வாங்கும்போது விரல் பட்டுடுச்சு, கூடுமா? இது ஒரு கேள்வி. சேட்டை இருக்கா இல்லையா? யாருக்கு இந்த கேரண்டி கொடுக்க முடியும்? நபிகள் பெருமானாருக்கு கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட பண்பாளரை தூக்கி முன்னால வச்சா யாரை தூக்கி வச்சிருக்கான் முன்னால? லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா சொல்றான், செய்ய மாட்டேங்கிறிய. எல்லா அலிம்சங்கள் பேசுறான், இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எதுக்கு? பார்க்கிறதுக்கா, சொல்றதுக்கா? நடப்பதற்கு. இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, குர்ஆன்ல இருக்கு. நடைபெற்று காட்டு ஒரு முன்மாதிரி பாருங்க. நிறைய விஷயங்கள், உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், உள்ளத்தை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள். இறை தூதர் எவ்வளவு பெரிய பதவி அது, கற்பனை கட்டுதாக இருக்காது. இந்த உலகத்தில் மிக பெரும் பதவியாக அமைச்சர்கள் சொல்லுவான், மினிஸ்டர்கள் சொல்லுவான், வெளிநாட்டு தூதுவர்கள், இந்திய தூதர், அமெரிக்க தூதர், ரஷ்ய தூதர், சவுதி அரேபியா தூதர், இப்படி வெளிநாட்டு தூதுவர்கள், கவர்மெண்டோட தூதர். அவனுக்கு இந்த நாட்டில் வேற நாட்டுக்கார தூதர் இருந்தானா இந்த நாட்டு மினிஸ்டரை விட அவன் மதிப்பு கூட அப்படி வச்சிருப்பான். ஏன்? ஒரு நாட்டின் தூதர். அது சில காலம் இந்த உலகத்தையே படைத்தவரின் தூதர் என்றால் சாதாரண பதவியாது. கற்பனை, ஒரு கவுன்சிலர் என்ன தலைகளை போறான், நான் தான் கவுன்சிலர் வரான், ஒரு கவுன்சிலர். பள்ளிவாச முத்தவல்லி பேரை சொன்னா கோச்சுக்கிறான். பள்ளிவாச முத்தவல்லி பேர் இப்ராஹிம் பாய். இப்ராஹிம் பாய் என்ன பார்த்தேன்னு இப்ராஹிம் பாய்ங்கிற, முத்தவல்லி எங்க வேண்டிய இப்ராஹிம் நபியுடைய பேரு, அதை புரிஞ்சுக்கலாம் அவனுக்கு. ஒரு சாதாரண பதவி, பிரயோஜனம் இல்லாத பதவியில் இருந்து கொண்டு என்ன ஆட்டம் போடுறான். உலகத்தையே படைத்தவரின் தூதர் என்ற உச்சகட்ட பதவி. ஆண்டு அந்நாட்டின் ஜனாதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்நாட்டுடைய ஜனாதிபதி. ஜனாதிபதினா
தொங்கு அரசு இல்லை. என்னைக்கு எப்ப காலி ஆகணும் எந்த அமைச்சருக்கும் தெரியாது. நைட்டில் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுதிக்கலாம் பீ எடுக்காப்பான், ஆட்சி நம்ம கையில் தானா, நம்ம ஆமா சார் அப்புறம் தான் வெளியே வரணும், செத்து சீரழியான் ஒவ்வொரு அமைச்சரும். எதிர்கட்சி இல்லாத தலைவர் நபிகள் நாயகம் எவனும் கிடையாது. சஹாபா பெருமக்கள் எல்லாம், மக்கள் தொண்டர்கள் எல்லாம் அவருக்காக உயிரை உண்மையிலே விடக்கூடியவர்கள். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் அப்படிங்கிறான் அல்லாஹ். உயிருக்கு தயாராக இருந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுப்பார்கள். எதிர்கட்சி கிடையாது. அவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம், கற்பனை கெட்டாத பதவிகள், கற்பனை கெட்டாத மரியாதைகள். தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன், நபிகள் பெருமானிடத்தில் அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒரு சிறுவன், முஸ்லிம் சிறுவன் அல்ல, யூத சிறுவன். உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல் அந்த பையனுக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, ரசூல்லா கூட வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் உடம்பு சரியில்லை, 2 நாளா பையனை காண, என்ன யார சொல்ல உடல்நிலை சரியில்லை. உலகத்தை படைத்தவுடைய தூதராகிய அந்நாட்டின் ஜனாதிபதி அந்த சிறுவனை நோய் விசாரிக்க செல்கிறார். உலகத்தில் நடக்குமாடா இது? இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் போவானா அப்படி? நோய் விசாரிக்க செல்கிறார். அந்த பையன் பக்கத்தில் போய் உட்கார்றாங்க, அவன் தலைக்கிட்ட உட்கார்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ், அஸ்லிம், நீ முஸ்லிமா இருப்பா, இஸ்லாத்துக்கு வந்துடுறேன். அப்ப இஸ்லாத்துக்கு வான்னு சொல்லிட்டா மக்கள் எல்லாம் முஸ்லிமா சேர்த்து சுயநலத்துக்கு இல்ல, பையன் உடம்பு சரியில்லாம இருக்கான், இதுல ஏதாவது ஒரு மரணம் ஆயிட்டான்னு சொன்னா நேர நரகத்துக்கு போயிடுவானே என்று நொந்து நொம்பரப்பட்டு கவலையில் அக்கறையில் அழைக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நபியே உம்மை மாய்த்துக் கொள்ள போகிறீரா? அடுத்தவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதுக்கு நம்மளுக்கு கோவம். மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்க, ஏத்துக்கிட மாட்டேக்கான், கவலையா படுவீங்க. கேட்ட கேள்வி கேட்கட போடா, இப்படித்தான் வரும். ஏத்துக்கிட்டா ஏத்துக்காது அப்படியே வரும். அல்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? கவலைப்படுகிறார். தான் பெறக்கூடிய சோனத்தை இந்த பையன் பெற வேண்டாமா ஐயோ என்ற அழகு, கவலை. நரகத்தில் விழுந்து விடுவார்கள் என்று எவரோ ஒருவர் நரகத்தில் விழுந்து விடுவார் என்பதற்கு கடுமையான கவலை நபிகள் பெருமானாருக்கு. அதை மனதில் கொண்டு சொல்கிறார், அஸ்லிம், முஸ்லிம் ஆகிவிடு. அந்த பையன் என்ன செய்யறார்? நான் யூத பையன்ல ஃபனதரஹு இலா அபீஹி, தன் தந்தையை பார்க்கிறான். அப்ப அந்த பையனுடைய தந்தை அங்க நிக்கிறாரு, அவர் யூதர், பையன் யூதன். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்றாங்க, வா முஸ்லீம் ஆயிருக்கிறாங்க. நம்ம முஸ்லீம் ஆயிட்டா அத்தாக்கு பாப்பா கோவந்தரும் தாப்பனா இருக்குன்னு சொல்லி தன் தந்தையை நோக்குகிறான். அந்த யூதர் சொன்னார், மகன்ட்ட அதே அபுல் காசிம், முகமதுக்கு கட்டுப்படு. அபுல் காசிம்னா ரசூலுல்லாஹ்வுடைய பேர், காசிமுடைய பாப்பா. அதே அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு கட்டுப்படு. ஏன்? இந்த அபுல் காசிமுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ் கட்டுவிட்டா என்று ஒரு யூதன் தெரிந்து வைத்திருக்கிறார். அப்ப அவர் ஏன் இஸ்லாத்துல வரல? தான் நாசமா போனாலும் தான் புள்ள ஒழுங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1ஆம் நம்பர் குடிகாரன், அவ பையன் ஜாரங்களே ஒத்துக்குவானா? ஏன்? அட நான் தானா குடிச்சு வீணா போயிட்டேன். 1ஆம் நம்பர் பீடி பஸ் தான், சிகரெட்டு, புள்ள குடிச்சா ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். ஏன்? நான் குடிச்சு வீணா போயிட்டேன், நீ ஒழுங்காயிரு. அவருக்கு தெரிகிறது இந்த வசனம் அல்லாஹ்வுடைய பவர், இறை தூதருடைய பவர் தெரிகிறது. ஒத்துக்கொள்கிறார். மகன் அத்தி அபுல் காசிம், முகமது பின்னால போ, அவர் சொல்லை கேட்டால் இறைவனின் சொல்லை கேட்டதாக என்று ஒரு யூதன் ஒத்துக்கொள்கிறார். இவங்க என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டோம், அல்லாஹ்களை விட்டு போட்டு அட்ரஸ் இல்லாதவர்கள் எல்லாம் அட்ரஸே கிடையாது. அட்ரஸ் நான் சொல்றது என்ன?
திருமறை குர்ஆனும் நபிகள் பெருமானாரும் யாரை சுட்டி காட்டினார்களோ அவர்கள் தான் அட்ரஸ் முகவரி உள்ளவர்கள், மற்றவர்கள் தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். ஏழாடு இப்ராஹிம் சா தெரியாது, குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. எல்லா நபிமார்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவுலியாக்கள் மனிதர்களுடைய அனுமானம் அவுலியாக்கள். ஒரு ஹஜ்ரத் பேசுறார், மதுஹபுவை நம்மை கிண்டல் செய்வதாக நினைத்துக் கொண்டு ஒரு ஆலிம் சா மேலப்பாளையத்தில் பேசினார், நெல்லை மேலப்பாளையம். இந்த டிஎன்டிஜே கார பயில்வோ இப்படியே விரல அசைக்கிறான், இப்படி அசைக்கிறவில்ல, எப்படி வந்தது தெரியுமா இது? அவர் பேசுறார். புதுசா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தானாமா, புதிதா இஸ்லாத்திற்கு வந்து அத்தையாத்துல உட்கார்ந்துருக்கான் தொழுகையில. வலது பக்கத்துல ஷாபி தொழுதுட்டு இருக்கான், இடது பக்கத்துல ஹனபி தொழுதுட்டு இருக்கான். நடுவுல மாட்டிக்கிட்டான் புதுசா இஸ்லாத்துல வந்தானே. தொழுவும் பொழுது அத்தையாத்துல உட்காந்து வலது பக்கம் ஷாபியை பார்த்திருக்கான். ஷாபி இப்படி வரல நீட்டிட்டு இருப்பாங்கல்ல, அத்தையாத்துல பார்த்திருக்கீங்களா? ஷாபினா என்னன்னு தெரியாது சில பேருக்கு, பாப்பான்னு கூப்பிடுவாங்க. இதுல ஒரு கூத்து இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல ஒருத்தன் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தான். அங்க உள்ள அஜர்த்துல போய், அஜர்த்து நான் இஸ்லாத்துல சேரணும், நான் எப்படி தொழணும்? அவரு, நீ ஷாபியா ஹனபியா? நான் ஷாபினா என்னன்னு தெரியாது, ஹனபினா என்னன்னு தெரியாது. வாப்பான்னு கூப்பிடுறியா அத்தான்னு கூப்பிடுறியா? நான் டேடின்னு கூப்பிடுவேன். பக்கன்னு முடிச்சார் அஜர்த்து. நம்மளதான் அனுப்பிவிட்டாங்களா பையனை. அப்போ வலது பக்கத்தில் ஷாபி, இடது பக்கத்தில் ஹனபி. ஷாபி இப்படியே அத்தையாத்துல நீட்டிட்டு இருப்பாங்க, ஹனபில் அப்படி நீட்டிட்டு அப்படி போட்டுருவாங்க. இதை புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவன் பார்க்குறான். வலது பக்கம் பார்த்து நீட்டினானா, இடது பக்கம் பார்த்து மடக்கினானா. வலது பக்கம் இப்படியே இப்படித்தான் வந்துச்சு அசர்த்து. இதை நம்மளை கிண்டல் பண்ணல, மதபதான் கிண்டல் பண்றான். அதெல்லாம் அர்த்தம் இந்த ரெண்டு மதம் இருக்கனால இந்த முட்டாள்தான் வந்தது. அப்படின்னாலும் நாங்கள் மதுஹபால் இப்படி வரவில்லை, நபிகள் பெருமானார் செய்தார். வேற என்ன? இது இன்னொரு கேள்வி கூட இருக்கு, அதையும் சொல்லிட்டு வர்ற மேட்டருக்கு. ஷாபிகள்லாம் என்ன செய்வான்? தொப்புளுக்கு மேல தக்பீரேட்டுவான். ஹனபிகள் தொப்புளுக்கு கீழே தக்பீரேட்டுவான். அப்ப முதல்ல அந்த பையன் தொழுவும் ரெண்டு பக்கம் பார்க்கலையோ, ஷாபியை பார்த்து எப்படி, ஹனபி பார்த்து அப்படின்னா ஓகே. ஒரு கிண்டலை கூட லாஜிக்காக சொல்ல தெரியாத முட்டாள் வச்சுக்கிறது. அப்ப என்ன மதுஹபை இவர்கள் சொல்கிறார்கள்? மதுஹபின் கூத்தை எடுத்துக்கொண்டால் அது பெரும் குப்பை. எப்படி கலரா? பெரும் குப்பை. அதே நம்ம தலைப்பு மெயின் வந்து முகமது ரசூலாக அதை மெயினா சொல்றோம். இமாம்களுக்கு இவர்களுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய இடம் ரசூலுல்லாஹ்விற்கு இல்லை. உண்மையா போய்யா? நான் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ்வை நெஞ்சத்தில் வைத்தால் மற்றவர்களுக்கு அந்த இடம் இருக்கக்கூடாது. மதபுரை என்ன சட்டம் எழுதி வச்சிருக்கான்? அரபி மூலத்தை சொல்கிறேன், அரபி மூலம். அஜித் பால கேட்டு பாருங்க. فيجوز تعاطي القليل مع الكراهة ولا يحرم فيجب كتمه على العوام. இது மதுஹப் சட்டம். நான் மதுஹப் ஓதிக்கொண்டிருக்கும் படித்த பாடம் இது 25 வருஷத்துக்கு முன்னால. فيجوز تعاطي القليل مع الكراهة ولا يحرم فيجب كتمه على العوام. என்ன அர்த்தம் தெரியுமா? சிறிதளவு கஞ்சா சாப்பிட்டுக் கொள்ளலாம். கஞ்சா வலா யஹ்ருமு, ஹராம் கிடையாது. ஃபேஸ்புக் கத்துமு வரலாம், சிறிதளவு கஞ்சா சாப்பிடலாம் என்பதை பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதான். ஏன்? பொதுமக்கள் சிறிதளவு என்று சொன்னால் எதுதான் சிறிதளவு என்று தெரியாமல் போய்விடும். என்ன அர்த்தம்? ஆலிம் சாக்கர் மட்டும் அடிக்கலாம், ஆலிம் சாக்கர் கஞ்சா அவனை பார்க்கலாம் அர்த்தம். அவனுக்கு தானே சிறிதளவு தெரியும். அவன்கிட்ட போய் அஜர்த்தை நான் கஞ்சா அடிக்கணும், கொஞ்சம் எடுத்தாங்கன்னு கேட்கணும். என்ன சட்டம்டா இது? நபிகள் பெருமானுடைய சட்டத்தை சொல்லட்டா? ஒரு சட்டம். இதே விஷயத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த நபிக்கு கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ்வு கட்டுப்பட்டு ஏன் சொல்றான்? மா அஸ்தர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம்.
எதை அதிகம் சாப்பிட்டால் போதை வருமோ அதை குறைவாக சாப்பிட்டாலும் ஹராம். புரியுதா? நிறைய சாப்பிட்டா தான் போதை வரும், குறைய சாப்பிட்டாலும் ஹராம் தான். ஒரு என்ன செய்யறான், போதை வந்தால் தான் ஹராம்னு சொல்ல முடியாது. ஏன்? நம்மளுக்கெல்லாம் ஒரு குவார்டர் அடிச்சாலே போதை வந்துடும். புதுசா அடிக்கிறவனுக்கு, ஒருத்தர் 2 லிட்டர் குடிக்கிறவனுக்கு 1/2 லிட்டர் குடிச்சா குடிச்சா அசால்ட் அடிப்பான். அப்ப அவனுக்கு 1.25 லிட்டர் குடிச்சாலும் போதை வராது, 2 இடத்துல தான் வரும். அப்போ அவனுக்கு 1.25 லிட்டர் ஹலாலு. இவனை பொறுத்தளவு மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதை அதிகம் சாப்பிட்டால் போதை வருமோ அதை குறைவாக சாப்பிட்டாலும் ஹராம். என்ன சட்டம்? நபிகள் பெருமானுடைய சட்டம். எவனும் தப்பிக்க முடியாது. அவ்வளவு துல்லியமானதாக இருக்கும் குர்ஆன் ஹதீஸ் சட்டங்கள். எந்த விஷயத்திற்கு ஆதாரம் இல்லை, எந்த விஷயத்துக்கு இல்லை. உடனே கேட்பான், ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஏன் ஒட்டகத்தில் போகவில்லை? இது ஒரு கேள்வியா? இது இன்னும் கேட்டு தான் தெரியுறாங்க. ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற என்கிறீர்களே, ஒட்டகத்தில் போக வேண்டியதானே? அவனை மறந்துட்டான். அவன் யாரை பின்பற்றணுங்கிறான்? இமாம்களை பின்பற்றணுங்கிறான். ஏன்னா இமாம்கள் என்ன ஹெலிகாப்டர்ல பறந்தாங்க? யோசிச்சு பாரு. அட இமாம்கள் ஒட்டையில தான் போனாங்க. ரசூலுல்லாஹ் ஆகிறதுக்கு ஒரு 200-300 வருஷத்துக்கு பிறகு உள்ளவங்க தான். மொஹிதீன் அப்துல் ஜிலானி என்ன ட்ரெயின்லயே போனாரு? பிளைட்ல பறந்தாரா? அல்ல நீர்மூழ்கி கப்பல்ல உழுக்குல போனாரா? சொல்லு. அவர்களும் என்ன ஒட்டகையில் போனவர்கள் தான். அப்ப மதுஹபுகளை பின்பற்றுவார்கள், ஒட்டகம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் பின்பற்றினா ஒட்டகம். என்ன ஒரு சட்டம், என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம். கொஞ்சமா மதுஹப் சட்டத்தில் இருக்கு. சில இதெல்லாம் சொல்ல முடியாது. பெண்கள்லாம் வச்சு பேச இயலாது. அடல்ஸ் ஒன்லி. படுமோசம், ஏற்படுத்த விட கேடு. அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றேன். முட்டாள்தனமாவும் இருக்கும், காமெடியாவும் இருக்கும். ஒரு ஆட்டுக்கு மனிதன் பிறந்தால், இத பல மேடையில் பேசினோம். யாராவது இதை பத்தி பேசுறானா? நாம பேசக்கூடிய பேச்சுக்கள் 1-2 பதில் சொல்லுவான். அதுவும் விவரம் கட்டு போய் தான் இருக்கும். இப்படி பேசுறோம்ல, இதை மூச்சே விட மாட்டாங்க. இதை கேளுங்க. என்ன? ஆட்டுக்கு மனிதன் பிறந்தால், ஒரு ஆம்பளை புள்ள பிறக்குது ஆட்டுக்கு, கற்பனை. ஆட்டுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தால், இதை வாசிக்கும் பொழுது அஜர்த்து சொல்லுவாரு, பார்த்தீர்களா சட்ட மேதைகள், கற்பனை கிறுக்கன்னு அர்த்தம். இது சட்ட மேதை. ஆட்டுக்கு ஆண் குழந்தை பிறந்தால், ஏன் யானைக்கு ஆண் குழந்தை பிறந்தால் நான் கேட்டா அதை விட பெரிய சிந்தனை நம்பியா? டைனோசருக்கு ஆண் குழந்தை பிறந்தால் என்ன? இது ஒரு கேள்வியா? இது சரி, சட்டத்தை பாருங்க. ஆட்டுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தை வளர்ந்து மக்தபில் ஓதிட்டு மார்சால கொண்டு போய் சேர்த்து ஆலிம்சா ஆயிட்டான். ஆட்டுக்கு பிறந்த ஆலிம். சரியா? ஆட்டுக்கு பிறந்த அஜர்த்து. அந்த ஹஜரத்து தொலை வைக்கிறான். தொலை வைக்கலாமா? இத கேள்வி. ஆட்டுக்கு பிறந்தவர் மனுஷன் இல்லையே, ஆடுல பெற்றிருக்கு. அப்ப அது ஆட்டின் இனம் தானே, அதனால தொலை வைக்கலாமான ஒரு கொஸ்டின். பதில், என்னதான் ஆட்டுக்கு பிறந்தாலும் அவனும் ஒரு மனிதன் தானே, ஆகவே தொலை வைக்கலாம். எந்த தொழுகையை? ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை. அதுல சரி, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை முடிந்தது. அந்த அஜத்தை தூக்கி போட்டு குர்பானி கொடுக்கலாமா? அடுத்த கேள்வி. அவளை கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் அவர் ஆட்டுக்கு பிறந்தவர் தானே. இதெல்லாம் சட்டம், மதபு சட்டம். வழிகேடு இல்ல, மானக்கேடான சட்டம், வெட்கக்கேடான. இல்லைங்கிறியாப்போ இப்படி மதபுல இல்லைன்னு சவாலோடு. மதபு சட்டத்தில் இப்படி இல்ல. கஞ்சாபுரி தாத்தையில் கலையில் மால் கராத் இல்லைன்னு சொல்லு, எடுத்துட்டு வர்றேன். ஃபத்வால் முயின் கிதாப்ல இருக்கு. கொஞ்ச நெஞ்ச கூத்து இல்ல. அப்புறம் திருட்டு. திருட்டு என்ன? 2 பேர் திருட போறாங்க. திருடா ஒரு வீட்டில்
ஒரு ஓட்டையை போட்டு திருடுறான். ஒரு ஜன்னலை கழட்டி உள்ள போறான்னு வைங்களேன், கதவை திறக்கல, ஜன்னலை கழட்டி வெளியே எடுத்து அப்படியே உள்ள போயிட்டான். ஒருத்தன் உள்ள போறான், இன்னொருத்தன் வெளியே நிற்கிறான். இதெல்லாம் மத சட்ட நூல்கள் உள்ள விஷயங்கள். சட்டம்னு எழுதி வச்சிருக்கான். இத பார்த்தோம்னா காரி துப்புற மாதிரி இருக்கும். மானக்கேடான சட்டங்கள். இஸ்லாமிய பேரை கெடுப்பதற்கு செய்த ஏதோ ஒரு யூதன் செய்த சதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு முஸ்லிம் பிள்ளை எழுத மாட்டான். நபியை உயிர் மூச்சாக கொண்டவன் இப்படி எழுத முடியாது. அப்போ ஒருத்தன் உள்ள போறான், இன்னொருத்த வெளியே நிற்கிறான். உள்ள இருந்து ஒருத்தன் பணத்தை நகை எல்லாத்தையும் திருடி அந்த ஓட்ட வழியா வெளியே போடுறான். வெளியே நிற்கிற கெட்டி கொண்டு வரான். இவ்விருவரில் யார் திருடன்? கொஸ்டின். அடிமுட்டாள கடை தெரியும். இரண்டு பேரும் திருடர்கள் இல்லை. பதில். ஏனென்றால் வெளியே நின்று அள்ளிட்டு போனான்ல, அவன் உள்ள போல இல்ல. அப்ப உள்ள வெளியே போட்டான்ல, அவன் வெளியே வரும்போது ஒண்ணு கொண்டு வரல இல்ல, வெளியே வச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு சட்டம். அதாவது கம்பேர் கூட பண்ண முடியாதுங்க. மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் அப்படி கூட சொல்ல முடியாது. ஆட்டுக்குட்டிக்கும் பன்றி குட்டிக்கும் வித்தியாசம் அதை விட கேள்வி. எப்பேற்பட்ட சட்டங்கள் நபிகள் பெருமானார் சட்டங்கள். எதை அதிகம் சாப்பிட்டால் போதை வருமோ அதை குறைவாக சாப்பிட்டாலும் ஹராம் என்று சொன்ன தூதர் எங்கே? எங்கள் நாயகர் நபிகள் நாயகம் எங்கே? சிறிதளவு கஞ்சா அடிக்கலாம் என்று எழுதி வைத்திருக்கக்கூடிய மத பேர் ஏமாத்திர கேவலமானது. யோசிச்சுப்பார். இப்ப சொல்லு, மறக்க முடியுமா? யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டார். சொல்லி மாணவர். இன்னொரு கூட தாய்மார்களுக்கு விளங்கன்னு சொல்றேன். உம்மஹாத்துல் முஃமினீன். உம்மஹாத்துல் முஃமினீன் யாரு? நபிகளாருடைய மனைவிமார் அனைத்து முஃமின்களுக்கும் தாய். என்னுடைய தாய் எனக்கு தாய், உங்களுடைய தாய் உங்களுக்கு தாய். நம் எல்லோருக்கும் தாய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. உலக முஸ்லிம் அனைவருக்கும் உலகம் அழியும் வரை தாய்ங்கிறா. அல்லாஹ் என்ன சட்டம் சொல்லியிருக்கான்? முகமது அவர்கள் இறந்து விட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை யாரும் கட்டக்கூடாது. இது சட்டம். தாய். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளுக்கே இவ்வளவு அந்தஸ்து என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு உச்சகட்டம். ரசூலுல்லாஹ்வுக்கு மேல மனிதன் இருக்க முடியாது. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி மௌத்தா போயிட்டா அவர் மனைவி இன்னொரு ஆள் கட்டலாம். அப்படி வச்சுக்க. ஷாஃபி இமாம், ஹனபி இமாம் அவங்க உயிரோடு இருக்கும்போது மௌத்தா போயிட்டாரு. அவர் கொண்டாட்டி அடுத்த ஆள் கட்டலாம். இத்தாக்கு பிறகு நபிகள் பெருமான மனைவியை யாரும் கட்ட முடியாது. இப்படி பல்வேறு விஷயத்தில் அல்ல அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்காங்க. கொஞ்சம் இந்த அந்தஸ்து இல்ல. சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாவிற்கு. அந்த சட்டத்தை வெளிப்படுத்தும் உரிமை நபிகள் பெருமானார். இதில் ஹுக்மு இல்லா இல்லாமல் அல்லா தாமது இல்லா ஐயா. சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அல்லாவிற்கு. இதுதான் சட்டம் என்று வெளியே சொல்லக்கூடிய முடிவு சொல்லக்கூடிய அதிகாரம் நபிகள் பெருமானார். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஒமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா ഖലல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம் ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவு சொன்ன பிறகு அந்த முடிவுக்கு மாற்றமானதை யாரும் செய்யக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் என்ன முடிவு சொன்னார், முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த அல்லாஹ்வின் தூதர் என்ன முடிவை சொன்னார். அப்படி பார்க்காவிட்டால் அவன் தெளிவாக வழிகட்டு விட்டான் என்பது குர்ஆன் வசனம். ஜமாத்துடைய கருத்தல்ல, மனிதனின் கருத்தல்ல, இந்த உலகத்தை படைத்தவருடைய கருத்து. இந்த உலகத்தை படைத்தவருடைய தூதர் சொன்ன வசனங்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு எத்தனை கோடி ஆண்டுகள் சொன்னாலும் சொல்லி மாறாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு.
ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு காலங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதை எடுத்து ஒரு மாசம் ஒரு விஷயத்தை எடுத்தா ரசூலுல்லாஹ் ஒரு மாதம் ஒரு வாரத்தில் எப்படி நடந்தார்கள் அதை 5 மணி நேரம் பேசலாமே. ஒண்ணுனையும் 23 வருஷத்தை பேசணும்னா கொஞ்ச நஞ்சமா அடிப்படை கான்செப்டை தெரிந்து கொண்டால் போதுமானது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டால் முடிந்தது, சப்ஜெக்ட் க்ளோஸ். அப்பேற்பட்ட உயர்வு, அப்பேற்பட்ட மேன்மை, அப்பேற்பட்ட உரிமை நபிகள் பெருமானார். அந்நபி அவுலா பில் முஃமினீன. இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். எனக்கு மேல ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிம், அனைத்து முஸ்லிம்களின் உயிரை விட நபிகள் பெருமானார் மேல். அப்பேற்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah